புதுக்கோட்டை மாவட்ட வளர்ச்சி மற்றும் ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று குழு தலைவர் அன்பு சகோதரர் திரு கார்த்தி சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒன்றிய அரசின் திட்டங்கள் தங்குதடையின்றி அது சிறப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும். அந்த திட்டங்களில் அதை அமல்படுத்துவதில் அல்லது அந்த திட்டங்களில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து சிறப்பான முறையில் மக்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. முக்கியமான திட்டங்கள் குறிப்பாக உங்களுக்கே தெரியும், மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம். அது இன்னைக்கு அதுக்கு பதிலாக விபி ராம்ஜிங்கிற புதிய திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாசத்திலிருந்து அது நடைமுறைக்கு வருது. நான் பேசும்பொழுது என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்போ மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தில் முழுக்க அது ஒன்றிய அரசு செயல்பாடு அதுக்குண்டான நிதி அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா புதிய விபி ராம் திட்டத்தில் 60 விழுக்காடு ஒன்றிய அரசும் 40 விழுக்காடு மாநில அரசும் அதுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இது குறித்து நம்முடைய மாநில அரசு மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? அந்த கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நாளிதழ்கள் பல அறிக்கைகள் படிக்கும் பொழுது நீங்க 40 விழுக்காடு மாநில அரசு அந்த நிதியை ஒதுக்கணும்னா குறைஞ்சபட்சம் 5000 கோடிக்கு மேல நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே நிதி பற்றாக்குறை இருக்கிற நேரத்தில் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த புதிய அந்த 100 நாள் இப்ப 125 நாட்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 100 நாள் சொல்லி அதில் கிட்டத்தட்ட 60 நாட்கள் 70 நாட்கள் கிடைக்காம இருந்தது. இப்ப 125 நாட்கள், அதுவே மாநில அரசு கிட்டத்தட்ட 5000 கோடிக்கு மேல அதுக்குண்டான நிதியை ஒதுக்க வேண்டியது இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சவாலான சூழ்நிலையில இந்த திட்டம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும், கிராமப்புறங்களில் விளிம்பு நிலை மக்கள் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இருக்கிற இந்த திட்டம். இதுக்கு பாலிசி கிளாரிட்டி அதுவுமே முன்னாடி எப்படின்னா நம்ம மாவட்ட நிர்வாகம் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருந்தது. இப்ப என்னன்னா ஒன்றிய அரசு அவங்களும் முடிவெடுப்பாங்க எங்கெங்க எந்தெந்த திட்டங்கள் அவங்க செயல்படுத்த முடியுங்கிறது. சோ பாலிசி கிளாரிட்டி, அதே நேரத்தில் நிதி ஆதாரம், இது பொறுத்த வரைக்கும் மாவட்ட நிர்வாகம் இது கவனம் செலுத்தணும். இதுல ஏதோ ஏற்கனவே இந்த திட்டம் வேண்டாம் தான் நம்ம சொல்லியிருந்தோம். முந்தைய மகாத்மா காந்தி அந்த திட்டத்தை தான் நம்ம செயல்படுத்த சொல்லியிருந்தோம். ஆனா இன்னைக்கு ஒன்றிய அரசு இதை கொண்டு வந்திருக்கு. இப்படிப்பட்ட குறைபாடுகள் உள்ள இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிதி பற்றாக்குறை இருக்கிற இந்த நேரத்தில் எப்படி எந்தவித தொய்வு இல்லாம மாவட்ட நிர்வாகம் செயல்படுத்த நான் சொல்லியிருந்தேன். அது மட்டுமல்லாமல் நீங்க முக்கியமா மின்சாரத்துறையில நிறைய இடங்கள்ல அந்த துணை மின் நிலையம் அது நிறைய இடங்கள் அமைக்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கே தெரியும், மின்சாரத்துறை பொறுத்த வரைக்கும் மிக சவாலான இதுல இயங்கிட்டு இருக்கிறாங்க. அதுல விசலூர் மற்றும் வேந்தன்பட்டி பகுதியில் துணை மின் நிலையங்கள் அமைப்பது தொடர்பாக போன வருஷம் அதுக்குண்டான ஒப்பந்த புள்ளி டெண்டர் அது கொடுத்து அந்த பணி நிறைவு செய்யறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் கிட்டத்தட்ட அதுக்குண்டான பணிகள் எதுவும் நடக்கலன்னு சொல்லிட்டு அது சம்பந்தமாக அது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். நான் அது இல்லாம உங்களுக்கு நம்ம திருச்சிராப்பள்ளி என்னுடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கந்தரவக்கோட்டையில் அரசு மருத்துவமனை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் அது போன வருஷம் நம்ம ஆய்வு பண்ணியிருந்தேன். நான் போன வருஷம் ஜனவரி மாசம் ஆய்வு பண்ணியிருந்தேன். அந்த மருத்துவமனை போதுமான அடிப்படை வசதிகள் இல்லாத நிலை, பழுதடைந்து எப்போது வேண்டும் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ள கட்டடங்கள், 3 பேஸ் மின்சார இணைப்பில் 2 பேஸ் மட்டுமே செயல்படும் நிலை, கழிவுநீர் வெளியேற்ற பாதை சரியாக இல்லாதால் பிணவரை மற்றும் கழிவறைகள் செயல்படாத நிலை உள்ளிட்ட பல்வேறு குறைபாடுகள் கண்டறியப்பட்டன. இது குறித்து அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றேன். அதன் பின்னரும் புதிய கட்டிடப் பணிகள் தொடங்கப்படாத நிலையில் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு 4/6/2026 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு சகோதரர் திரு ஜோசப் விஜய் அவர்களை நேரில் சந்தித்து கந்தரவக்கோட்டை அரசு மருத்துவமனை முழுமையாக மறுசீரமைத்து புதிய கட்டிடங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்தேன். அதன் அடிப்படையில் 5/6/2026 அன்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எனது நாடாளுமன்ற அலுவலகத்தை தொடர்பு கொண்டு புதிய மருத்துவமனை கட்டடம் தொடர்பான திட்ட விவரங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். 6/6/2026 அன்று மீண்டும் கந்தரவக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டேன். அப்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தயாரித்திருந்த புதிய மருத்துவமனை கட்டடங்கள் வரைபடங்கள் ஆய்வு செய்து அதிலிருந்த குறைபாடுகளை சுட்டிக்காட்டினேன். மேலும் மருத்துவமனையின் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு கட்டட அமைப்பு, மருத்துவ பிரிவுகளுக்கான இடவசதி, நோயாளிகள் மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகளுக்கான அணுகுமுறை உள்ளிட்ட அம்சங்களில் தேவையான மாற்றங்களை மேற்கொள்ளுமாறு ஆலோசனை வழங்கினேன். மருத்துவமனையின் தற்போதைய மோசமான நிலையை கருத்தில் கொண்டு புதிய கட்டிடப் பணிகளை விரைந்து தொடங்கிட தேவையான கூடுதல் நிதியையும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினேன். தொடர்ந்து 22/6/2026 அன்று மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்
திரு அருண்ராஜ் அவர்களும் நேரில் சந்தித்து தற்போதைய இடத்தில் உள்ள புதிய மருத்துவமனை கட்டடங்கள் அமைக்கப்பட்டால் கட்டுமான பணிகளால் மருத்துவ சேவைகள் பாதிக்கப்படும் என்பதால் தற்போதைய மருத்துவமனைக்கு அருகிலேயே நாங்கள் அடையாளம் காட்டியுள்ள 2 ஏக்கருக்கு அதிகமான அரசு நிலத்தில் புதிய மருத்துவமனை கட்டடங்களை அமைக்குமாறு கோரிக்கை வைத்தேன். அந்த நிலத்திற்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியரின் ஒப்புதலும் பெறப்பட்டிருப்பதையும் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றேன். மருத்துவ பயனாளிகளுக்கு மேம்பட்ட சிகிச்சை கிடைக்கவும் மருத்துவ சேவைகள் விரிவடையவும் கந்தரக்கோட்டை அரசு மருத்துவமனையின் புதிய கட்டட பணிகள் மற்றும் நவீன உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கும் நடவடிக்கைகள் மாவட்ட ஆட்சியர் தனிப்பட்ட கவனம் செலுத்தி பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளுடன் ஒருங்கிணைந்து தேவையான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று என்ன, கந்தரக்கோட்டை பகுதியில் நாடார் சட்டமன்ற தொகுதியில் புதுக்கோட்டை சில ஊர்களை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை பொறுத்தவரைக்கும் அங்கு உப்பு தண்ணியை குடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 4 கிராமத்தில் என்னுடைய மேம்படுத்தில அந்த ஆரோ அமைக்கிறது கொடுத்தேன். அதுல கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கு. நேற்று தான் ஒரு இடத்துல திறந்து வச்சேன் நான். ஆனா 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல அந்த உப்பு தண்ணீரை குடிக்கிறாங்க. அதனால சிறுநீரக கோளாறுகள் பல பேர் இறந்திருக்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளரை, தினமணியில வேலை பார்த்த ஒரு பத்திரிகையாளரை அவர் ஒரு கோரிக்கையை வச்சு அந்த கோரிக்கை நிறைவேற்ற முயற்சி செய்யும் போது அப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியில அது ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நபர் இன்னைக்கு கிடையாது, உயிரோட இல்லை இன்னைக்கு. அதை இந்த கூட்டத்தில் நான் வலியுறுத்தினேன். அது ஒரு ஆய்வறிக்கை. மாவட்ட நிர்வாகம் 100க்கும் மேற்பட்ட குறிப்பா கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில அந்த கிராமங்கள் ஆய்வு செய்து அதுக்கு நாடாளுமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து எல்லா ஊருக்கும் கொடுக்க முடியாது. மாவட்ட நிர்வாகமே அதுக்குண்டான நிதி ஒதுக்கீடு செய்து எங்கெங்கெல்லாம் அந்த குடிக்கிற தண்ணீர் அது உப்பு தண்ணீரா இருக்கோ அங்கெல்லாம் அந்த ஆரோக்குண்டான வசதி அது பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் நான் இன்னைக்கு கொடுத்திருந்தேன். அது இல்லாம பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலை அது சம்பந்தமா அதுக்கு துரிதப்படுத்தணும்னு சொல்லிட்டு யாருக்கே 2 ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தியிருந்தோம். தொடர்ந்து மறுபடியும் அந்த ஆகஸ்ட் மாசம் மறுபடியும் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தி அந்த பணிகளை துரிதப்படுத்தணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு திருவாப்பூர் அந்த ரயில்வே கேட்டா இருக்கட்டும், கருவேப்பிலன் ரயில்வே கேட்டா இருக்கட்டும், அதுக்குண்டான பணிகள் நான் 2 ஆய்வுக் கூட்டத்தில் அது பேசியிருந்தோம். அது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் போன ஆய்வுக் கூட்டத்தில் என்ன பேசியிருக்கோ அடுத்த மாசத்துல பொறுத்த வரைக்கும் அந்த என்னென்ன அவங்க சொல்லியிருந்தாங்களோ அதுக்குண்டான இதை நிறைவு செஞ்சுட்டாங்களான்னு சொல்லிட்டு அது சம்பந்தமா இந்த கூட்டத்தில் நம்ம பேசியிருந்தோம். நீங்க அரசாவுடைய செயல்பாடு பொறுத்த வரைக்கும் பல்வேறு முக்கியமான யாருக்கே சொன்ன மாதிரி நிதி பற்றாக்குறை மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கு. ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்க திட்டங்களா இருக்கட்டும், இல்ல தேர்தலில் பொறுத்த வரைக்கும் அவங்க அறிவிச்ச சில திட்டங்களா இருக்கட்டும், அதை செயல்படுத்தல மிகப்பெரிய சவால்கள் இருக்கு. குறிப்பா நிதி பற்றாக்குறை. அந்த நிதி பற்றாக்குறை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான முயற்சியில புதிய அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கு. நீங்களே பார்த்துக்க அடுத்த பட்ஜெட் அவங்க அதை அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது சம்பந்தமான விஷயங்கள், இந்த நிதி பற்றாக்குறை எப்படி அவங்க கையாள போறாங்க, குறிப்பா அத நிதி மேலாண்மை. நீங்க வருவாயில் பொறுத்த வரைக்கும் அந்த பல இடங்களை பொறுத்த வரைக்கும் லீக்கேஜஸ் இருக்குதுல அந்த சிறப்பான ஒரு நிதி மேலாண்மை மூலமா கூடுதல் அந்த நிதி வரதுக்குண்டான ஏற்பாடுகள் சரி. அதே நேரத்தில் அரசு செலவு அதாவது திட்டங்களுக்கு உண்டான செலவீடுகள் அதுல பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல நீங்க யாருக்கே சொல்லியிருக்கிறாங்க கமிஷன்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த லஞ்ச லாவணியத்தை ஒழிக்கும் பொழுது அதுல கிட்டத்தட்ட 20-30 விழுக்காடு அந்த திட்ட செலவுகளை குறைக்கும் பொழுது நீங்க கூடுதல் அந்த திட்டங்களுக்கு உண்டான அந்த நிதி பற்றாக்குறையை சமாளிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா அந்த பட்ஜெட்ல பொறுத்த வரைக்கும் நம்ம அதை பார்த்து நம்ம சொல்ல முடியும். கேந்திரிய நவோதய பள்ளிகள் சொல்றீங்களா? அதாவது நவோதய பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் போன்ற முந்தைய அரசு திமுக அரசு ஒரு பாலிசியில் என்னன்னா நவோதய பள்ளிகள் மும்மொழி கொள்கையை அதுக்குண்டான மும்மொழி கொள்கையை அவங்க அதுக்குண்டான மும்மொழி கொள்கை இருந்தாதான் அதை செயல்படுத்த முடியுங்கிறதுனால நம்முடைய தமிழக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அது இருமொழி கொள்கையில தான் இருக்கிறோம். அதனால நாங்க எதுக்குறோம் சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இந்தியா முழுக்கும் இந்த நவோதய பள்ளியில் இயங்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் மாத்திரம் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க சொல்லியிருக்காங்க. அதனால தமிழ்நாடு அரசுக்கு அதுக்குண்டான பதில அடுத்த சில வாரங்களை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட நாங்கள் கூட்டணி செய்யறதுக்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் என்னன்னா நீங்க
சாதி மத பிரிவினைவாத அரசியல் அது தமிழ்நாட்டில் வேரூன்ற கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மதவாத அரசியலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது அப்போதைய பொறுத்தவரை திமுக தான் அதுக்குண்டான எதிர்க்கக்கூடிய வல்லமை இருந்துன்னு சொல்லி நாங்க மாத்திரம் கிடையாது, காங்கிரஸ் இயக்கம், பொது உடைமை இயக்கம் எல்லாருமே நாங்க பல எங்க கட்சிகளுக்கிடையே மாறுபட்ட கருத்துகள், பல கருத்துகள், வேறுபாடுகள் அதை இருந்தாலுமே அந்த ஒரு காரணத்துக்காண்டி மதவாத அரசியல் எதிர்க்கிற ஒரே காரணத்துக்காண்டி நாங்க திமுக கூட்டணியில் சேர்ந்தோம். அப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் இன்னைக்கு தாவேக்க பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மாற்று அரசியல் கொண்டு இருக்காங்க. சாதி மத பிரிவினை அரசியல் மாத்திரம் கிடையாது, லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு ஆட்சியை நாங்க கொடுப்போம்னு சொன்னா அவங்க சொன்னபடி இன்னைக்கு லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கத்துக்கு உருவாக்குறதுக்கு உண்டான அந்த முயற்சியை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் நாங்க மாத்திரம் கிடையாது, பிற இயக்கங்கள் திமுக கூட்டணியில் அத்தனை இயக்கங்களும் இன்னைக்கு தாவேக்கு ஆதரவாக நீங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. நாங்க எந்த காரணத்துக்காண்டி திமுகவோட சேர்ந்துங்கிறது அது நாங்க சொல்லி இருக்கிறோம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க என்னைக்கு அவங்க அதிமுக பாஜக ஒரு கூட்டணி அந்த கூட்டணிக்கு அது அரசாங்கம் அமைக்கிறதுக்கு உண்டான முயற்சி என்னைக்கு திமுக எடுத்துச்சோ அன்னைக்கே பொறுத்த வரைக்கும் திமுக இருந்து அத்தனை கூட்டணி இயக்கங்களும் நாங்க இனிமே நாங்க நாங்க திமுக கூட்டணியில் நாங்க இருக்க முடியாதுங்கிற ஒரு இதை நாங்க உணர்ந்தோம். அதன் அடிப்படையில் நாங்க வெளியே வந்தோம்.